100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும். இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதம் சிறப்பாக இருக்க போகின்றதா, மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றதா, மாற்றத்தை கொடுக்க போகின்றதா, உங்களின் பண பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகின்றதா, கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்க போகின்றதா அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய யோகம் காத்திருக்கு, அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. நீங்கள் பண பிரச்சனைகளில் சிக்கியிருந்தால் அதற்கு ஒரு நிச்சயம் தீர்வு பிரபலங்களின் நட்பால் கிடைக்கப் போகின்றது. விஐபிகளின் அறிமுகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பல அதிர்ஷ்டங்களும் பல யோகங்களும் நிறைந்த மாதமாக புரட்டாசி மாதம் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கப் போகின்றது. மனக்குறைகள் எல்லாம் நீங்க போகின்றது. மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாம் குரு பகவானால் விலக போகின்றது. சனி பகவான் பக்க பலமாக இருந்து குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்க போகின்றார். இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக பிறருடன் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம் என்றே சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படின்றதுனால குடும்ப உறவுகளிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நல்லது செய்ய போய் அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பவும் அதிக அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த வீண் பிரச்சனைகள், வீண் சந்தேக குணங்கள் இது எல்லாமே மாறப்போகின்றது. சுப செலவுகள் சற்று அதிகமாக போகின்றது. பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகணும், இல்லைனா நிச்சயம் பிரச்சனை வரும் என்றே சொல்ல வேண்டும். உறவினர்களிடமோ நண்பர்களிடமும் பழகும்போது, பேசும்போது கவனமாக இருங்க. என்ன பேசுகிறீங்க, அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்றதுலையும் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏதோ ஒன்று பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய பொருட்களை, ஆடை ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மந்த நிலைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பணம், உங்களுக்கு வரவேண்டிய சொத்து, இது அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒழியும் அப்படின்ட்டு கூட உறுதியாக சொல்லலாம். ஏன்னா யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கின்றது. நீங்கள் அடுத்தவரை தரக்குறைவாக பேசுவதை நிறுத்த வேண்டும். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனமாகவே இருக்கின்றது. நீங்கள் பொதுவாகவே அடுத்தவர்களை தரக்குறைவாக பேசுபவர்கள் அல்ல. ஆனால் சில நேரங்களில் கோபத்தின் காரணமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழும். அதை மட்டும் கட்டுப்படுத்தினா உங்களை மிஞ்ச யாராலும் முடியாது. நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிறப்பான பேச்சால் மேல் அதிகாரிகளை கூட ஆட்டி வைப்பீர்கள். உங்களுடைய திறமையால் சக ஊழியர்களே வியந்து போவாங்க. அவங்களுடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க. ரொம்ப காலமாகவே எவ்வளவோ உழைச்சிட்டோம் இந்த கம்பெனிக்காக, ஒரு பதவி உயர்வும் இல்லை, ஒரு சம்பள உயர்வும் இல்லை அப்படின்னு ஏக்கப்பட்டு கொண்டிருந்த பலருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கப் போகின்றது. முக்கியமான வேலைகளில் சில தாமதங்கள் சிலருக்கு உண்டாகலாம்.
வீண் பிரச்சனைகளை கண்டீங்க அப்படின்னா ஒதுங்கி சென்று விடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஒட்டு மொத்தமாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. கும்பம் ராசி மிகச் சிறப்பான ராசி. கும்பம் ராசிக்காரர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு ஏற்றாறு போலவும் பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். தொழில் ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குடும்ப ரீதியாக அமோகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு அனைத்து வகையிலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய சிறப்பான நிலை இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். பண விஷயத்தில் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க. உங்களுக்கு மற்றவர்கள் மீது எந்த விதமான ஒரு பொறாமை குணம் இல்லை. ஆனால் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவங்க கூட உங்ககிட்ட ஒரு பொறாமை குணத்தோடு தான் இருப்பாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் சிலர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் சொல்லிட முடியாது. ஒரு சிலர் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியான நபர்களிடம் தள்ளி இருப்பது, ஒதுங்கி இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். யாரை நம்பியும் எந்த ஒரு வேலையையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது, உங்களுடைய அறிவுக்கு எட்டாதது அவங்களுக்கு என்ன எட்டிடப் போகின்றது அப்படின்ற ஒரு ஆணவம் இல்லாமல் இருக்கணும். இருந்தாலும் உங்களுடைய செய்கை தான், உங்களுடைய நடவடிக்கை தான் இறுதி கட்டமாக இருக்க வேண்டும். புரியும்படி சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் ஆலோசனையை கேட்டு அப்படியே செய்வதை விட உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு ஒரு கட்சி தொண்டனாகவே இருந்தாலும் சரி, அல்லது மற்றபடி ஏதோ பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பல நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது விழப்போவதால் பதவி உயர்வு தேடி வரப்போகின்றது. அதனால் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய மனோதைரியம் அதிகமாக போகின்றது. சகோதர சகோதரிகளால் அதிக நன்மை நடக்கப் போகின்றது. எடுத்த காரியத்தில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது. சுப செலவுகள் உண்டாக போகின்றது. எதிர்பாலினத்தவருடன் மற்றவர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து கொள்வதோ, உங்களை நீங்களே காத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏன்னா உங்களுடைய பேச்சு கூட சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக திரும்பும். கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைய போகின்றது. மன வேற்றுமைகள் எல்லாம் விலக போகின்றது. குடும்ப விஷயங்களில் சரியான ஒரு முடிவு கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் கருத்து வேற்றுமை பிரச்சனை அப்படின்ட்டு இருக்குதே அப்படின்ற நிலையெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் முற்றிலுமாக மாறப்போகின்றது. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அன்பாக அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அவர்களுடன் நிதானமாக பேசுவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகின்றது. மகிழ்ச்சி உண்டாக போகின்றது. அவங்களால் பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் பெறப்போகின்றீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு சில நேரங்களில் பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. வாகனங்களில் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்நிலையில் இருப்பவர்களால் லாபத்தை பார்க்க போகிறீங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக்கி மிக பெரும் அளவில் உங்களுக்கு பண வரவு இருக்க போகின்றது. எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கப் போவதால் எல்லாமும் உங்களுக்கு சுமூகமாக நடக்கப் போகின்றது. இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி புதன்கிழமையில் நவ கிரகங்களை வணங்கி வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வேலையிலையும் சிறப்பான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு என்றே சொல்ல வேண்டும். சிறப்பான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். திருமண தடையெல்லாம் விலகப் போகின்றது. அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது.
நினைத்த இடத்தில் வரன் அமையப் போகின்றது. பிள்ளைகளால் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நிகழப்போகின்றது. ஒட்டு மொத்தமாக இந்த புரட்டாசி மாதம் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இருக்க போகின்றது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். கடவுள் காட்டும் 3 சோதனை, 3 பிரச்சனை, 3 ஆபத்து. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீண் பேச்சால் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கின்றது. 2வது மது, மாது, சூது, இதனால் பிரச்சனை வரும். அதற்கான அறிகுறியையும் சில சோதனைகளையும் ஆண்டவர் காட்டுவார். அதற்கு ஏற்றார் போல ஒதுங்கி இருப்பது நல்லது. 3வதாக பங்கு சந்தை, அதிக முதலீடு செய்து அகலக்கால் வைப்பது, இதனாலையும் ஆபத்து வரும். இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில், இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 7. அதிர்ஷ்ட தினங்கள், அதாவது அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், புதன். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம், பச்சை. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.